முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், கார்த்திகை தீபத்திற்கு வீட்டில் எங்கெங்கு எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும்? கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. தினமும் விளக்கு ஏற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும், சூரிய உதயத்திற்கு முன் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, சூரிய உதயத்திற்கு பின். கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு அனைத்து வீடுகளிலும் ஏற்றுவது வழக்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் மாலை நேரத்தில் தீபத் திருநாளை ஒட்டி மாலையில் விளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம். விளக்கை ஏற்றும் பொழுது வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதில் எப்போதுமே ஒரு விதமான சந்தேகம் இருக்கும். அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விளக்கு ஏற்றுவார்கள். ஒரு சிலர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுவார்கள். அந்த வகையில் வீட்டு முற்றத்தில் 4 விளக்கும், சமையல் கூடத்தில் 1 விளக்கும், நடையில் 2 விளக்கும், மின்கட்டில் 4 விளக்கும், திண்ணையில் 4, மாடக்குழியில் 2, நிலைப்படிக்கு 2, சுவாமி படத்திற்கு கீழே 2, வெளியே யம தீபம் 1, திருக்கோலம் இடத்தில் 5 என மொத்தம் 27 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். 27 விளக்குகள் என்பது நட்சத்திரங்களை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் இப்படிதான் விளக்கை இந்த முறையில் ஏற்ற வேண்டும். இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். முழு விவரத்தை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி.